இந்த மகத்தான இரவில் அல்லாஹ்விடம் நற்பரிசு பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அமர்ந்து நல்லமல்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா என்று சொல்லி என்னுடைய இந்த மார்க்க பயான் நிகழ்ச்சிக்குள் வருகின்றோம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த வேதத்தை மதிப்புமிக்க இரவில் இறக்கினோம். வமா அத்ராக்க மா லைலத்துல் கத்ர். மதிப்புமிக்க இரவு என்று சொன்னால் எது? லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறப்பு மிகுந்த இந்த இரவு. தனஸ்ஸலுல் மலாயிகத்தி வர்ரூஹ். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் வருகை தரக்கூடிய இந்த மகத்தான ஒரு இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அடைய செய்திருக்கின்றான். இந்த மகத்தான இரவில் 1000 மாதங்களை விட சிறப்பான இந்த இரவில் வானவர்கள் வருகை தரக்கூடிய இந்த இரவில் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நல்லமல்கள் செய்ய வேண்டும், நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாம் இருக்கின்றோம். நாம் இந்த இருக்கக்கூடிய நம்முடைய சிந்தனை நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு, நற்காரியங்களுக்கு, இபாதத்துகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்புகள் என்ன? எதற்காக நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும்? நாம் நல்ல அமல்களை எப்படி செய்ய வேண்டும்? இது போன்ற நல்ல அமல்கள் செய்தால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிக மிக அற்புதமான பரிசு என்ன என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் அமல்களும் அளப்பெரிய நன்மைகளும் என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், இறை நம்பிக்கை பெற்றவர்கள் நல்லமல்கள் செய்தவர்களாக அளப்பெரிய பரிசு பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அமல்களும் அளப்பெரிய நன்மைகளும் என்ற தலைப்பின் கீழ் உரையை துவங்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அமல்களும் அளப்பெரிய நன்மைகளும், நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத்துகள், வணக்கங்கள், இறைவனை நெருங்கக்கூடிய இது போன்ற காரியங்கள்லாம் அமல்கள், மறுமையில் நன்மை தரக்கூடிய செயல்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அமல்களை எதற்காக நாம் முதலாவதாக செய்ய வேண்டும்? இந்த அமல்கள் செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? இந்த அமல்களுக்கு உண்டான காரணத்தை நாம் தெரிவதற்காக ஒரு சமீபத்தில் வந்த ஒரு ஆய்வை நாம் தெரிந்து கொண்டால் எதற்காக நாம் அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். சமீபத்தில் ஜெமினி, சாட் ஜிபிடி என்ற ஆப் எல்லாம் நம்மள்கிட்ட பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆப் சம்பந்தமாக ஒரு ஆய்வை செய்யறாங்க. வெளிநாடுகள்ல ஒரு ஆய்வை தொடர்றாங்க. என்ன அதுல சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இந்த சாட் ஜிபிடி, ஜெமினியில எடுத்தானா நம்முடைய மக்கள் நம்முடைய சொந்த கதைகள், சோக கதைகள், வந்தது போனது அனைத்தையும் அதுல சொல்லி கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதுல எல்லாத்தையும் சொல்லி கேட்கிறாங்க. எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை, என்னுடைய குடும்பத்தில் இது நடக்கணும், என்னுடைய வியாபாரத்தில் இப்படி நடக்கணும், நம்முடைய சொந்த கதை, சோக கதை எல்லாம் அந்த சாட் ஜிபிடியில சொல்லக்கூடிய நேரத்துல அந்த ஆப்பை ஆய்வு செய்த நபர்கள் சொல்றாங்க,
இது போன்ற சொந்த கதை சோக கதை சாட் செய்தால் அதுக்கே உணர்ச்சி வந்துடுச்சு. அந்த சாப்ட்வேருக்கு மனிதனுடைய உணர்ச்சி வந்தது போல இருக்கு. அது குமுறுதான். இது போன்ற சொந்த கதையை கேட்ட உடனே குமுறுது. அது உடனடியாக பதில் தரதில்லை. உங்களுடைய சொந்த கதைக்கு நான் இப்பொழுது பதில் தர தயாராக இல்லை என்று பல நேரங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. அப்ப இதுல என்ன நம்ம கவனிக்கிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், இது போன்ற விஷயத்திற்கு அடுத்த நபர்களிடமிருந்து உதவியை தேட முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். மனிதர்களுக்கு நாம் சோதனைகளை உலகத்தில் தருவோம். சோதனை இல்லாத எந்த மனிதர்களும் இல்லை. அந்த சோதனை எப்படி அல்லாஹ் தருவான்னு சொன்னால், மனிதர்களால் தாங்க முடிய அளவுக்கு தான் சோதனை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. நீங்கள் தாங்க முடியாத மீறி உங்களுக்கு சோதனை இல்லை. நம்மளால் எது தகுமோ அதற்குத்தான் அல்லாஹ் சோதிப்பான். அதுவரை தான். அப்படி சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் வமிலுஸ் சாலிஹாத், இறை நம்பிக்கை கொண்டு யார் நல்ல அமல்களை, சாலிகான அமல்களை செய்து வருகிறார்களோ, தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார், அவர்களுக்கு அளப்பரிய பரிசு, ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கத்தை அவர்கள் தயார் செய்து இருக்கின்றோம். ஹாலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இந்த அமல்கள் நாம் செய்வதற்குண்டான மிக முக்கியமான காரணம், நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில், சோதனை சோகங்கள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை அதிகமாக வணங்க வேண்டும், அமல்களை அதிகரிக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான். அது எப்படிப்பட்ட வெற்றி என்று சொன்னால், சாதாரண வெற்றி இல்லை. மறைவான இறைவனை நம்பி, மறைவான சொர்க்கத்தை நம்பி, மறைவான நரகத்தை நம்பி, மறைவான வானவர்கள் நம்பி, மறைவான அனைத்து காரியங்களும் நம்பி இங்க அமல்கள் செய்யறோம் பாத்தீங்களா அல்லாஹ்வுக்காக. இந்த அமல்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அளப்பரிய நன்மைகள் என்ன தெரியுங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அமல்களுக்கு, இறை விசுவாசிகள் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அளப்பரிய பரிசை பார்த்து ரசூலுல்லாஹ் வியந்து விட்டாங்க. அப்படி ஆச்சரியத்துல மூழ்கிட்டாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான பரிசை அல்லாஹ் தர்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எந்த ஒரு நல்ல அமல்கள் செய்தாலும் அதை எதை வைத்துதான் செய்யணும்? இறைவா, இந்த நல்ல அமல்கள் செய்ததுனால மறுமையில் எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை எனக்கு தருவாயாக. இதை நமக்கு நினைவுபடுத்துறாங்க. எந்த நல்ல அமல் செய்தாலும் மறுமைக்கு அதை கொண்டு போயிருங்க. அது மூலியமா உலகத்துடைய லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம். மறுமையில நாம் செய்யக்கூடிய தொழுகை, நோன்பு, வணக்கங்கள், இன்னும் பிற எல்லா நல்ல காரியங்களும் மறுமைக்குண்டான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்காக உங்களுக்கான சேமிப்பாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பது சாதாரணமான இடம் கிடையாது. அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த ஃபிர்தௌஸ் என்ற இந்த சொர்க்க சோலை இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப பிரம்மாண்டமானது. அந்த பரிசு என்பது அல்லாஹ் மூமின்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு கொடுப்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான பரிசு. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த உயர்ந்த சோலை, சொர்க்க சோலை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த சொர்க்க சோலை எப்படி இருக்குன்னு சொன்னால், அங்கிருந்துதான் சொர்க்கத்தில் ஓடக்கூடிய அனைத்து ஆறுகளும் உருவாகக்கூடிய இடம். நம்முடைய வாழ்க்கை ஸ்டைல்ல, நம்முடைய எண்ணங்கள்ல கொண்டு வரணும்னு சொன்னா, பெரிய ஒரு அழகான ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்டுக்குள்ள ஃபால்ஸுகள் இருக்கு பாத்தீங்களா, நிறைய ஃபால்ஸுகள், அருவிகள், அதுதான் ஆறுகளா மாறுது. நிறைய அருவிகள் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சொர்க்க சோலை, அதுதான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதுல இறை விசுவாசிகளுக்கு, குறிப்பாக மறைவான விஷயத்தை நம்பி நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுன் என்ற ஒரு கட்டிடத்தை வைத்திருக்கின்றான். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ஒரு அழகான ஃபாரஸ்ட், அருவிகள் குவியக்கூடிய, அப்படியே படரக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்ல அதுன் என்ற ஒரு ரெசார்ட்டை அல்லாஹ் நமக்கு கட்டிருக்கான். அது இந்த அதுன் என்ற ரெசார்ட் எப்படி இருக்குன்னு சொன்னா,
பிரம்மாண்டமான ரெசார்ட்னா அதுதான். அந்த பிரம்மாண்டமான ரெசார்ட் அதுதான். ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள சாதாரணமான ஒரு ஓட்டு வீடை பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்குங்க? ஒரு ஃபால்ஸ், ஒரு மரங்கள் நிறைந்த பகுதி, ஒரு ஃபால்ஸ், ஒரு ஓட்டு வீடு, அழகா நமக்கு கொஞ்ச நேரம் இருக்கலாமே தோணும். ஆனால் இந்த ஃபிர்தோஸ் என்ற அந்த ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த ஃபாரஸ்ட்ல அல்லாஹ் நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு என்று தனியான ஒரு இடத்தை வைத்திருக்கின்றான். அந்த அதுன் என்ற ஒரு இடத்தை வைத்திருக்கின்றான். அதை அல்லாஹ் எப்படி உருவாக்கி இருக்கிறான் தெரியுங்களா? சுப்ஹான் அல்லாஹ். நம்ம இங்க பார்த்திருப்போம், இங்க வீடுகளை பார்த்திருப்போம். அதிகபட்சமான ஹை கிளாஸ்னு சொன்னா எதுல கட்டியிருப்பாங்க? வுட்ல கட்டுவாங்க. இன்னைக்கு ரெசார்ட்டுகள்லாம் பார்த்தா நம்ம நிறைய ரெசார்ட்டுகளை நம்ம பார்ப்போம். ஃபாரஸ்ட் ஏரியாவில் ரெசார்ட் கட்டுறாங்கல்ல, அதை பார்த்தா வுட்ல லக்ஸரி ரெசார்ட்னு காமிப்பாங்க. ஃபுல்லா வுட்ல இருக்கும், இல்ல கிளாஸ்ல இருக்கும். டெஃப்லான் கிளாஸ் போட்டு கிளாஸ்ல இருக்கும். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், இந்த நல்ல அமல்கள் செய்யக்கூடிய இந்த இறை விசுவாசிகளுக்கு தங்கத்தால ரெசார்ட் கட்டி வச்சிருக்கான். அல்லாஹ் அக்பர். எதுலங்க? முஹர்ரபீன், தங்கத்தால ரெசார்ட். அதுன் என்ற பகுதியில சொர்க்க சோலை ஃபிர்தோஸ் என்ற அந்த அருவிகள் நிறைந்த இடத்துல தனி ஒரு ஸ்பாட்டை அல்லாஹ் உருவாக்கி இருக்கின்றான். இறை நம்பிக்கையாளர்களாக தூக்கத்தை விழித்து வேலைகளை விட்டு எல்லாருமே தூங்கி கொண்டிருக்கூடிய நேரத்துல நாமெல்லாம் அல்லாஹ்வுக்காக மறைவான இறைவனை நம்பி மறைவான பரிசை நம்பி நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம். பாத்தீங்களா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அதுக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய பரிசு என்னன்னா அளப்பரிய பரிசு, அதுன் என்ற ஒரு ரெசார்ட். அதை அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, அதனுடைய இன்ஜினியரிங் நான் தான், வெளியாளெல்லாம் இல்லை. அல்லாஹ் தான் அதற்குண்டான பிளானிங், அதனுடைய டிசைனிங் ஆர்கிடெக்ட் நான் தான், வெளியாள இல்லை. அல்லாஹ்வே உருவாக்கி வைத்திருக்கின்றான் அமல்கள் செய்வதற்காக அதுன் என்ற அந்த மிக பிரம்மாண்டமான ஒரு ரெசார்ட். ஃபிர்தோஸ் என்ற சோலையில அந்த ரெசார்ட்டை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இதில் இன்னும் அல்லாஹ் சொல்றான், தங்கத்தால எல்லாமே அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருளும் கோல்டுல தான். இன்னைக்கு புர்ஜ் கலிஃபான்னு ஒண்ணு சவுதியில இருக்கு, வேர்ல்டு நம்பர் 1 டவர். அது அதோடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, லட்சக்கணக்கில் அதுக்கு ஒரு நாள் தங்கிறதுக்கு காசு பெய்டு பண்ணணும். என்ன சிறப்புன்னு சொன்னா, தங்கம் பூசப்பட்ட, தங்கத்தில் இல்ல, தங்கம் பூசப்பட்ட ஒரு கப்புல காஃபி கொடுப்பான். அந்த கப்புல தங்கம் பூசப்பட்ட ஒரு ஸ்பூனை வச்சிருப்பான். இதுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் சார்ஜ். உடனடியா அதுக்கு இப்போ உடனே நம்ம புக் பண்ணா கிடைக்கவும் செய்யாது. அந்த அளவுக்கு ஹைஃபையான ஹோட்டல். தங்கம் பூசப்பட்ட ஒரு கப்புக்கும் ஒரு ஸ்பூனுக்கும் இந்த நிலைன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான், மறைவான விஷயத்தை நம்பி நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு முழுக்க முழுக்க அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்தும் தங்கத்தால் ஆனது. முஹர்ரபீன், அவருடைய பிளேட் கோல்டா தான் இருக்கு, அவருடைய ஸ்பூன் கோல்டு, கப் கோல்டு, அனைத்தும் தங்கம். தங்கம் பூச்சல்ல, முழுமையான தங்கம். அந்த அளவுக்கு அல்லாஹ் பிரம்மாண்டமான ஒரு பரிசை நமக்காக இன்ஷா அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திருமறையிலும் அல்லாஹ் இதை சொல்லி காண்பிக்கின்றான், இந்த நல்ல அமல்கள் செய்வதற்கு பரிசுகளை அடுக்கடுக்காக தர, ஏதோ ஒண்ணு ரெண்டு நிறுத்தல. இந்த அதுன் என்ற சொர்க்கத்துல உள்ள போன உடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. வெல்கம் ட்ரிங்க் போன உடனே சில பெரிய ரெசார்ட்டுகளை கொடுக்குறாங்க வெல்கம் ட்ரிங்க். அதை அல்லாஹ் எப்படி ஏற்படுத்துறான்னு சொன்னா, காஃபூர் என்ற ஒரு வெல்கம் ட்ரிங்க், சிறந்த பானம். அந்த பானத்தை இதுவரை நீங்க உலகத்திலேயே பார்த்திருக்க மாட்டீங்க. காஃபூர் என்ற பானத்தை உலகத்துல பார்த்திருக்க மாட்டீர்கள், உலகத்துல அதை டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்க மாட்டீர்கள். அது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பானம். அதை நான் அமல்கள் செய்ய நல்ல அடியார்களுக்கு நாம் கொடுப்போம். அது எந்த இடத்துல கொடுக்கிறான் தெரியுங்களா? அல்லாஹ் நுட்பமானவன், நுணுக்கமானவன், அசீசுல் பசீர் அல்லாஹ் பல இடங்கள்ல குர்ஆன்ல சொல்றான். நுட்பமா நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நுட்பமா கவனிச்சுட்டே இருக்கிறான், நுணுக்கமா பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த விஷயத்துல தெரியும் நம்முடைய காரியங்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு நுணுக்கமாக அல்லாஹ் கவனிக்கிறான். இந்த காஃபூர் என்ற பானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை விசுவாசிகளுக்கு எங்க தர்றான்னா, இதே அதுன் என்ற இடத்துல, அந்த ஃபிர்தோஸ் என்ற சோலையில அதுன் இருக்கு. அந்த அதுன் என்ற ரெசார்ட்ல ஒரு வியூ பாயிண்டை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான்.
ஒரு ஹைட்டான உயரமான இடம், ஒரு வியூ பாயிண்ட். அந்த வியூ பாயிண்ட்ல வச்சுதான் இந்த காஃபூர் என்ற சிறப்பு பானத்தை அல்லாஹ் தருவான். இன்னைக்கு நம்ம டூரிஸ்ட் எல்லாம் போனோம்னு வைங்களேன், என்ன இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் ஓடிட்டு இருக்குன்னா ஃப்ளையிங் ஃபுட்டு, ஃப்ளை ஃபுட்டுன்னு சொல்றாங்க, ஃப்ளை ட்ரிங்க்னு சொல்றாங்க. கொஞ்சம் ஹைட்டான இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்றதும் சரி குடிக்கிறதும் சரி, அது இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்கு. அது சென்னை வரைக்கும் வந்துருச்சு. சென்னையிலும் சரி வயநாட்டிலையும் சரி, ஒரு 100 அடி உயரத்துல உட்கார்ந்துட்டு ஒரு சில்லி சிக்கன் சாப்பிட்டோன்னு வைங்களேன், கீழே உட்கார்ந்து சாப்பிட்டா அந்த சில்லி சிக்கனுடைய விலை 200 ரூபாய் தான். அதே சில்லி சிக்கனை ஒரு 100 அடி ஹைட்ல உட்கார்ந்தா 2000 ரூபாய் சார்ஜ். இதே வெளிநாடுகள்லயும் இந்த ஸ்டைல் இருக்கு. கிரீஸ், ஜப்பான் போன்ற நாடுகள்லன்னா இந்த ஹையான இடத்துல ஃப்ளை ட்ரிங்க், அது ஹையான இடத்துல உட்கார்ந்துட்டு அங்க பீர், வெளிநாடுகள்ல பீர், காஃபூர் ஒரு வகையான அல்லாஹ் சொல்றது ஒரு பீர் தான். போதை இல்லாத மயக்கத்தை தரக்கூடிய பீர். போதை அடிச்சுட்டு கீழே படுத்துட்டு நான் யாருமே தெரியாம இந்த மாதிரிலாம் இல்ல, மயக்கத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த பானம் அந்த பீர். அப்படியே அந்த வெளிநாடுகள்ல உயரத்துல வந்து உட்கார்ந்து கொடுத்தா அதுக்குண்டான சார்ஜ் வேற. அதை அல்லாஹ் இன்னைக்கு புரிஞ்சு மனிதனுடைய அந்த ஆசைகளை ரொம்ப நுட்பமாக புரிந்து உயர்ந்த இடத்துல காஃபூர் என்ற பானத்தை, மறைவான விஷயத்தை நம்பி நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு செட்டப்பை அல்லாஹ் அங்க வைக்கிறான். அதிலும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், நம்ம எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் ரொம்ப நுணுக்கமான, கவனிச்சு சொல்றான். இந்த அமல்களுக்கு பரிசை தரக்கூடியதை அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, எனக்காக வேண்டி நீங்க செய்வீங்க, உங்களுடைய பல விஷயங்கள் எல்லாம் தியாகம் செஞ்சுட்டு எனக்காக வேண்டி நீங்க தொழுகிறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, இன்னும் பல செயல்கள் செய்றீங்க, நான் உங்களுக்கு சாதாரணமான பரிசை கொடுக்க முடியுமா? அல்லாஹ் எப்படி கொடுக்குறானா, நீங்கள் ஒரு பரிசை வாங்குறதுக்கு உங்களுடைய மனசுல என்னென்ன ஆசை இருக்குமோ அதை எல்லாம் ஒன்றொன்றாக நிறைவேற்றலாம். நாம ஒரு டூர் போனோம்னு வைங்களேன், யதார்த்தமா போறோம், ஒரு வியாபார விஷயமா இல்ல குடும்ப விஷயமா தனியா போய் மாட்டிக்கிட்டோம். அங்க சூப்பரான ஒரு ஃபுட்டு கிடைக்குது, அழகான இடம். உடனே ஒரு குடும்பஸ்தரி, ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் என்ன யோசனை வரும்னா, ஐயோ இந்த இடத்துல நம்முடைய குழந்தைகள் இல்லையே, குழந்தைகளை கூட்டிட்டு போகலையே, அந்த ஏக்கம் வரும்ல. அந்த ஏக்கத்தோட என்னதான் ஒரு பிரம்மாண்டமான இடத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்காது, குழந்தைகள் இல்லையே. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், அந்த ஃபிர்தோஸ் என்ற அந்த ஃபால்ஸ் ஏரியால, அதுன் என்ற அந்த ரெசோர்ட்ல, அந்த ஹைஃபையான இடத்துல காஃபூர் என்ற அந்த பானத்தை எப்படி இறை விசுவாசிகளுக்கு பரிசாக அமல் செய்தவர்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னா, துர்ரியத்துகு, அவர்கள் சந்ததிகள் எல்லாம் வைத்துதான் கொடுப்பாங்க, குடும்பத்தோட இருப்பாங்க. அல்லாஹ் அக்பர். குடும்பத்தோட எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல தான் அந்த பானம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரிசையாக ஒவ்வொரு விஷயத்துக்கும், அதுவும் அந்த நேரத்துல குறிப்பா நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடிய ஒரு இபாதத்துங்க, ஒரு வணக்கம். நம்ம இதுல போய் நன்மை கிடைக்குமா நினைப்போம், உலகத்துல நன்மை நினைச்சிருப்போம். ஆனா அந்த நன்மைக்கு அல்லாஹ் அங்க ஒரு நன்மையை வச்சிருக்கான் பாருங்க, ஒரு சிறப்பை. உழவு செய்யறோம்ல, தொழுகைக்காக உழவு செய்யறோம். இந்த உழவு செய்தவர்களுக்கு அந்த இடத்துல முகத்தை பிரகாசமா வைத்திருப்பான். குர்ரன் முஹஜ்ஜலின், அல்லாஹ் எப்படி வச்சிருப்பான்னா, அந்த இடத்துல குர்ரன் முஹஜ்ஜலின், பிரகாசமாக இருப்பார்கள் அவர்கள். இப்படி தொழுகையாளிகளுக்கும் தொழுகைக்காக உழவு செய்தவர்களுக்குமே அல்லாஹ் பிரம்மாண்டமான ஒரு முகத்தை பிரகாசமா வைத்து, அதெல்லாம் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு பரிசை தரக்கூடிய வண்ணம். இபாதத்திலும் தான் தொழுகை, நோன்பு, இதுக்கு மட்டும் இல்லைங்க. நம்ம திருமணம் பண்றோம்ல, இது உலக தேவைன்னு சொல்லுவோம். நாம திருமணம் முடிக்கிறோம், இந்த திருமணம் செய்யக்கூடிய விஷயத்துல கூட அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இது ஒரு இபாதத், வணக்கம். ஒரு முஸ்லீமா இருந்தா நிச்சயமாக அவன் திருமணம் செய்யணும், அவன் கண்டிப்பா திருமணம் செய்துதான் ஆகும். அந்த திருமணத்தை அழகிய முறையில், அழகான வடிவத்துல, நபிகளார் சொன்ன விஷயத்துல, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில செய்திருந்தா அதற்கு சொர்க்கத்துல அளப்பரிய நன்மை, அந்த அமலுக்கு பிரம்மாண்டமான நன்மை. எப்படிப்பட்ட நன்மை தெரியுங்களா? யாக்கூத்து வல் மர்ஜான், பவளத்தை போல முத்துக்களை போல அவர்கள் துணைவிகளை நாம கொடுப்போம். இங்கேயும் கல்யாணம் பண்ணி துணை இருக்கு, அங்கேயும் எப்படி அல்லாஹ் தர்றானா, யாக்கூத்து வல் மர்ஜான், முத்துக்களை போல பவளத்தை போல துணைகள். இது ஏன் அல்லாஹ் சொல்லணும்?
இன்னைக்கு நடைமுறை விஷயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹாட் நியூஸ், இன்றைய பத்திரிகை செய்தி, நேற்றைய பத்திரிகை செய்தி, எதுக்காக வேண்டி இங்க திருமணம் முடிச்சவங்களுக்கு அங்க ஒரு துணை எல்லாம் வைக்கணும். இன்னைக்கு பாக்குறங்க ஒரு சமூகம் ஒரு கட்டுக்கோப்பு இல்லாம எதுவெல்லாம் ஹராமான காரியம், சைத்தானுடைய காரியம், அதையெல்லாம் இன்னைக்கு மாடல்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறான். மாடல் கல்ச்சரா, லிவிங் டுகெதர், உறவுல இருக்கிறான் ஒருத்தன். கள்ளத்தனமா திருமணம் இல்லாம ஒரு பெண்ணும் ஒரு ஆணும், அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் ஒரே வீட்டுல, அதுவும் கல்யாணம் முடிச்சிருக்கிறான். அந்த கல்யாணம் முடிச்ச வீட்டிலேயே அந்த பெண்ணு முன்னாடியே அந்த பெண்ணை வச்சுட்டு, அந்த திருமண அந்த மனைவியை வச்சுட்டு இவன் ஒரு ரிலேஷன்ஷிப். இதுல என்ன டீசெண்டா என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் மாடர்ன் ட்ரெண்டிங். அது அவங்களோட விஷயம். இது மாடர்ன் ட்ரெண்டிங் இல்ல, மண்டையில போடக்கூடிய காரியம். மண்டையில போடணும் இந்த கல்ச்சரை. இது மாடர்ன் கல்ச்சர் இல்ல, மண்டையில போடுற கல்ச்சர். இந்த அளவுக்கு திருமணம் இல்லாம என்ன நிலைமைனா, திருமணம் பண்ண வேண்டாமா? திருமணம் இல்லாமயே ஒருத்தனும் ஒருத்தி இருந்துக்கலாம் வீடுகள்ல. அது என்னென்ன பாதிப்பு வரும்? இன்னைக்கு பத்திரிகையில பார்க்கணும், குடும்பத்தோட தந்தையும் தாயும் தற்கொலை. என்ன காரணம்? இந்த சைத்தான்களை பார்த்து, மாடர்ன் கல்ச்சரை பார்த்து போய் விழுந்தது. இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து அதுக்கு ஒரு குழந்தையாகி அது வெளியே தெரிஞ்சு சொல்ல முடியாதுன்னு சொல்லி தாய் தந்தை மரணம், தற்கொலை செய்தி பார்க்கணும்ல இன்னைக்கு. அப்ப இந்த நிலை இருக்கக்கூடாது. உண்மையிலேயே நீ திருமணம் முடிக்கணும். மனைவியை திருமணம் முடிச்சுட்டு நடுத்துறையில நிற்க கூடாது. 300 கோடி 400 கோடி 5000 கோடி சொத்து சம்பளம்னு சொல்லிட்டு மனைவிய ஜீவனாம்சத்துக்காக வேண்டி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நடுரோட்டில் வச்சு நீ வேடிக்கை பார்க்க கூடாது. திருமணம் முடி, அந்த பெண்ணுக்கு அழகான முறையில மரணம் வரைக்கும் உன்னுடைய வாழ்வாதாரத்தை கூட அதில் அல்லாஹ்வை பயந்து கொள். இப்படி பயந்து கொண்டால் இங்க மட்டும் துணை இல்லை, அங்கேயும் உனக்கு சிறந்த துணை. இந்த அமலுக்கு, திருமணம் என்ற ஒரு அமலுக்கு அல்லாஹ் தர்றான்னா, இதுல நம்முடைய பெண்களுக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை வரும். இந்த யாக்கூத்து வல் மர்ஜான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதுல பெண்கள் சைடுல என்னன்னா, அடடடா இவர் இங்கேயே இந்த ஆட்டம் போடுவாரு, அங்க என்ன இவருக்கு, அங்க ஒரு துணையா, இந்த சிந்தனை வரும். ஆனா உண்மையிலே பார்த்தா சொர்க்கத்துல இந்த மாதிரி யோசனைக்கெல்லாம் இடமே இல்லைங்க. நாம இங்க இருக்கிற மாதிரி மனநிலையெல்லாம் அங்க இருக்க மாட்டோம். அல்லாஹ் அப்படி இருக்கவே மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்றேன்னா, மாஃபி சுதூரிக்கும், அங்க புதுமையான மனநிலையில இருப்பீங்க. இந்த குரோதம், வெறுப்பு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு எந்த விதமான எண்ணமும் உங்களுக்கு மத்தியில் இருக்காது. எந்த அளவுக்கு கேட்டா நிர்வாணம் கூட தெரியாது. இதை நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத விஷயமா இருக்கு. இதுல டைம் இருக்கிறதுனால இதுக்குள்ள கொஞ்சம் சொல்லிட்டு போயிடும். ஏன்னா மற்ற நாள ஜும்மானா கொஞ்சம் விளக்கமெல்லாம் கொடுக்க முடியாது, லைனை வரிசையா போயிட்டே இருக்கு. அப்ப இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் இதை இந்த யாக்கூத்து வழிமறிச்சானா கொஞ்சம் சொல்லிட்டு போயிடும். அப்ப இதுல என்னன்னா, நம்ம நினைக்கிறோம் நம்முடைய கணவர் யாக்கூத்து வலுமர்ஜானா, ஹூர்லின் பெண்களா. ஹூர்லின் என்ன? துணைகள், அங்க கிடைக்கக்கூடிய துணைகள். அப்ப அவங்களுக்கு துணை வேறையா, அங்க ஒரு துணையா என்று ஒரு ஏக்கம் வரும். ஆனா அந்த சிந்தனை இருக்கு பாத்தீங்களா, நம்ம உலகத்தில் இருப்பது போல இப்ப இருக்கக்கூடிய மனநிலை எல்லாம் அங்க இருக்காது. சொர்க்கத்துல அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான்னா, டோட்டலா அப்படியே செட்டப்பை மாத்திடுவோம். நம்முடைய மனநிலையில இந்த மாதிரி இருக்காது. பொறாமை, சுயநலம், இந்த இதுல எல்லாம் இருக்காது. எந்த அளவுக்குன்னா, அந்த நிர்வாணம் கூட நம்ம இருக்கிறது தெரியாது. எப்படின்னா, ட்ரெஸ் போட்டிருக்கோம், அது நிர்வாணத்தை மறைக்க, ஆடை என்னது, நம்முடைய நிர்வாணத்தை மறைக்கத்தான் அந்த ட்ரெஸ் போடுறவங்கள சிந்தனை இருக்காது. ஸ்டைலுக்காவடி, மாடலுக்காவடி, ஆசைக்காவடி பயன்படுத்திக்கலாம். இன்னும் சொல்ல போனா பெண்களுக்குன்னு சொல்றோம்ல, ஆண்களுக்கு யாக்கூத்து வல் மர்ஜான், இதே விஷயம் பெண்களுக்கும் இருக்கு. என்னங்க, பெண்களுக்கும் இந்த ஊர்லினுடைய துணை பெண்களுக்கும் இருக்கு. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத். எதுவெல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும், இறை விசுவாசியான முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அதே போல தூதரை கீழ்ப்படிந்த இறை விசுவாசியான ஆண்களும் பெண்களுக்கும், அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் இவங்களுக்கும் இருக்கு. அப்ப சொர்க்கத்தில் இது நம்ம ஏத்துக்க முடியுதா? உண்மையிலே பார்த்தா அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப நுட்பமானவன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு சமீபத்தில் வந்த ஒரு ஆய்வு என்ன சொல்றதுன்னா, 80% பெண்கள்
திருமணத்துக்கு பிறகு அவங்க மிகப்பெரிய பிரச்சனையில தான் இருக்கிறாங்க. 80% பெண்கள் திருமணத்துக்கு பிறகு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. கணவன் இருந்து இல்ல இருந்தும் இல்லாம இல்ல ஒரே அடிய கணவனே இல்லாம இப்படி எத்தனையோ கோடி 80 கோடி கிட்ட அந்த அளவுக்கு 1% போட்டா இந்த பெண்கள் திருமணத்தை முடித்தும் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அந்த பெண்கள்ல அல்லாஹுவை நம்பி இறையச்சத்தை நம்பி நல்லமல்கள் செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கும் யாக்கத்து வல் மர்ஜான் இங்க ஒரு துணை சரியா இல்லை, அங்க மிக அழகான ஒரு துணையை வைத்திருக்கிறோம். ஏன்னா நீங்க எந்த விஷயமான இந்த ரிலேஷன்ஷிப் இந்த சைத்தான விஷயத்துக்கு லிவிங் டுகெதர் காதல் டேட்டிங் கட்டிங் வெட்டிங் இதுல எல்லாம் இல்ல. அல்லாஹ்வுக்காக வேண்டி அவங்க பொறுத்திருந்து மறுமைக்கான காரியத்தை செய்யறாங்கல்ல, அல்லாஹ் அவங்களுக்கும் பிரம்மாண்டமான பரிசு. இதுல தென்னிந்திய பெண்கள் குறிப்பாக தமிழகத்து பெண்கள் என்ன அங்க சொல்லலாம் சொர்க்கத்துலன்னா அந்த கதையில் அப்படியே உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சில திரைக்கதைகள் அவங்க மாத்திருச்சு. என்னன்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் எம்புருஷன் எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருந்தால் ஒரே ஒரு உதாரணம் தான். என்ன ஒருத்தருக்கு ஒரு 500 கோடி ரூபாயில பில்டிங்க கட்டுறாங்க, இல்ல 1000 கோடி அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். நினைச்ச மாதிரி கோடியில ஒரு அபார்ட்மெண்ட்டை கட்டிட்டு ஏமா நீ இங்க வந்து இருந்துக்கோ பத்திரம் உன் மேல இந்தா நீ வச்சுக்கோன்னு சொல்றாங்க 1000 கோடி. அப்ப அந்த அம்மா சொல்லுது எனக்கு என்னுடைய பரம்பரை ஓட்டு வீடுதான் நான் இருப்பேன். அங்க என்ன சொல்லப்படும், இந்த இடத்துல உன்னுடைய மகிழ்ச்சி மட்டும்தான், சொர்க்கத்துல மகிழ்ச்சி மட்டும்தான், இதுல நீ மகிழ்ச்சியா ஓ. அப்ப இந்த அளவுக்கு நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் கவனித்து நல்லமல்கள் திருமணம் உட்பட இன்னைக்கு வாழ்க்கைக்கு மிக முக்கியமான இன்றைய ட்ரெண்டிங்ல இன்றைய கலாச்சாரத்துக்கு மிக 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 முக்கியமான விஷயம் இந்த திருமண கலாச்சாரம். அதை ஒரு இபாதத், அந்த இபாதத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாபெரும் நன்மைகளை அளப்பரிய பரிசை அல்லாஹ் தருகின்றான். அடுத்து என்ன தெரியுங்களாங்க, நாம வச்சிருக்கிற இந்த ரமலானுடைய மாத நோன்பு, இந்த அமலுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசு மிக மிக பிரமாண்டம். ரய்யான் என்ற அந்த ஒரு வாசல் அல்லாஹ் வைக்கிறான். இந்த அதனை தொட்டுதான் அது இருக்கு. அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே தான் ஃபிர்தௌஸ் என்ற அந்த தோட்டம், அந்த தோட்டத்துல இந்த அந்த அதனுடைய ஒரு கேட் ரய்யான் என்ற ஒரு கேட்டை அல்லாஹ் வச்சிருக்கான். அந்த கேட் வழியாக அல்லாஹ்வை பார்ப்பார்கள் நோன்பாளிகள். எப்படி பார்ப்பாங்க தெரியுங்களா, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுக்கும் இந்த நோன்பாளிகளுக்கும் நெருக்கம் ரொம்பவே குறைவுதான். பார்த்துக்கிட்டே இருப்பார்கள். எது அவங்களுக்கு தடையா இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பெருமை என்ற மேலாடையை தவிர. பெருமை என்ற மேலாடைன்னு என்னங்க, அங்க போய் பெருமைப்படுத்திட்டே இருப்போம் அல்லாஹ்வை. யா அல்லாஹ் எனக்கு முஹர்ரபின் எனக்கு தங்கத்துல தட்டா, இங்க 1 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு நாங்க முடிச்சிட்டு இருந்தோம், அங்க பார்த்தா தங்கத்திலேயே வீடு கட்டி இருக்கு. சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பெருமைப்படுத்திட்டே இருப்போம். காஃபூர் என்ற பானமா, அதுவும் வியூ பாயிண்ட் உட்கார்ந்து குடிக்கிறோமா, குடும்பத்தோட குடிக்கிறோமா, பிரம்மாண்டம். சுப்ஹானல்லாஹ். ஃபிர்தௌஸ் என்ற ஃபால்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அங்கிருந்து நமக்கு தண்ணி கிடைச்சிக்கிட்டே இருக்கு, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, டேஸ்ட் புது புது விதமா இருக்கு. கொடுக்கக்கூடிய சாப்பாடு ஒரு டைம் சாப்பிட்டா அடுத்த முறை வேற டேஸ்ட்ல இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பிரம்மாண்டத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வு மட்டும்தான் இருப்பாங்க. அல்லாஹ் அக்பர் வெறும் சலாம் 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 என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பெருமையை சொல்லக்கூடிய, அதை தவிர வேற எதுவுமே தடையா இருக்காது. அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருக்கலாம் இந்த நோன்பு என்ற நல்ல அமல்களை செய்தவர்களுக்கு. இப்ப நமக்கு ஒரு சிந்தனை வரும், இதெல்லாம் சொல்லிட்டு போகக்கூடிய நேரத்துல ஏதோ சொல்றாங்க, சொர்க்கமா யாரு பார்த்தா, அதுனா அதை யாரு போய் பார்க்க, ஃபிர்தௌஸ் அங்க ஒரு தோட்டம், இதெல்லாம் எங்க மௌத்தானா தான் தெரியும். மௌத்து வருதா, அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு துவா கேட்கறது என்ன துவா கேட்போம், யா அல்லாஹ் ஆயுளை நீட்டி கொடு, அதான் முக்கியமான துவா இருக்கும். ஆனா இந்த அதுல போய் பார்க்க நம்ம மௌத்தானுமாடா, இப்படி ஒரு எண்ணம் போகும். இதெல்லாம் இருக்குமா? மனுஷனோட எண்ணம், மனசை சைத்தான் ஊசலாட்டம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். வஸ்வாஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, சாதாரண விஷயம் இல்லை. வஸ்வாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், நல்ல விஷயத்தை செய்யறதுக்கே விட மாட்டான். வஸ்வாஸ் வந்துகிட்டே இருக்கும். சொர்க்கம் எல்லாம் இருக்குமா, இந்த அது நல்லா இருக்கா, நாம நோன்பு வச்சு அல்லாஹ்வை பார்க்கலாமா, இப்படி வந்துகிட்டே இருக்கு.
அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு டெக்னாலஜியும் அல்லாஹ் நமக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தந்துட்டு இருக்கான். நம்ம ஈமானை அதிகரிக்கக்கூடிய விதத்துல ஒவ்வொரு டெக்னாலஜியும் அல்லாஹ் தர்றான். அதுல இன்னைக்கு வரக்கூடிய அறிவியல் டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா, அறிவியல் ரீதியாக இதெல்லாம் உண்மைப்படுத்துறோம். அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு மறைவான விஷயத்தை நம்பி அமல் செய்தால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த பரிசு நிச்சயம் உறுதி என்பதை அறிவியல் ரீதியில் இன்னைக்கு உண்மைப்படுது. எந்த இடத்துல தெரியுங்களா? இந்த சொர்க்கம், இந்த பரிசுகள்லாம் சொன்னா அறிவியல் ரீதியில் இன்னைக்கு இதெல்லாம் கன்ஃபார்ம் உண்மை, 100க்கு 100 உண்மை என்பதை மிக தெளிவாக இன்றைய அறிவியல் சொல்லுது. எந்த இடத்துலன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கெல்லாம் இந்த பரிசுகள் எல்லாம் எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வை விண்வெளிக்கு அல்லாஹ் கூட்டிட்டு போறோம். ஒரு மிக சிறந்த ஒரு ஏற்பாடு. இன்னைக்கு நம்ம ஆட்கள் கூட மெஹராஜுடைய பயணம்னு சொல்லுவாங்க, அதுக்கு நோன்புகள் கூட வைக்கிறாங்க. அது இல்லை, அந்த பயணம் நடந்தது உண்மை, ஒரு மகத்தான ஒரு பயணம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வை மக்காவில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மக்காவில் அவருடைய வீட்டில் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ்விட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்று இரவு ஒரு மகத்தான ஒரு ஏற்பாடு அல்லாஹ் உங்களுக்காக ஏற்பாடு செய்கின்றான். அது என்ன மகத்தான ஏற்பாடுன்னு சொன்னா, நாம முன்னாடி சொன்னோம்ல இந்த செய்திகள்லாம், சொர்க்கம், நரகம், நபிமார்கள், இது அனைத்தையும் உங்களுக்கு நேரடியாக காட்சியாக தர இருக்கின்றான். நாம ஒரு மிகப்பெரிய ஒரு டிராவலுக்கு போக போறோம், ரெடியாகுங்க. ரசூலுல்லாஹ் மக்காவில இருந்து ரெடி ஆகுறாங்க. அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடை ஏற்படுத்துறான்னு சொல்லி சாதாரணமா ரெடி ஆகல. எப்படி ரெடி ஆகுறாங்கன்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சை பிளக்கிறாங்க. புகாரியில வரக்கூடிய செய்தியில பார்க்கிறோம், நெஞ்சை பிளந்து ரசூலுல்லாஹ்வுக்கும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சிருக்காங்க. ஓப்பன் ஹார்ட் பண்ணி அந்த நேரத்துல வானத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு கோல்டன் சிப்பு, தங்க தகுடை, ஜம்சம் நீரை கலந்து ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தின் அருகில வைக்கிறாங்க, நெஞ்சு பகுதிக்குள்ள வைக்கிறாங்க. வச்சுட்டு பயணம் போகிறாங்க. இந்த சம்பவம் எங்க? மக்காவிலிருந்து முதலாவதாக பைத்துல் முகத்தஸ் போறாங்க. அங்கிருந்து சொர்க்கத்துக்கு, வானத்துடைய முதல் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம், இப்படி 7 வானத்துக்கு கீழ் வரை ரசூலுல்லாஹ்வும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பயணிக்கிறாங்க. அங்க போன இடத்துல தான் எல்லா விஷயம், இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை விஷயங்கள் அனைத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, வானவர்கள், தூதர்கள், எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிறான். அப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு வர்றாங்க. பார்த்துட்டு வந்துட்டு மீண்டும் மக்காவில் இது எல்லாம் எப்போ நடக்குதுன்னு சொன்னால், இரவு நேரத்துல, அதாவது இஷாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் மக்காவுடைய வீட்டுல இருக்கிறாங்க. மீண்டும் ஃபஜ்ர் தொழுகைக்கு ரசூலுல்லாஹ்வை சஹாபாக்கள் பார்க்கறாங்க. எவ்வளவு ஷார்ட் டைம்னு பாருங்க. மக்காவில இருந்து பைத்துல் முகத்தஸ், இன்னைக்கு நம்ம உம்ரா போனவங்களுக்கு, வேர்ல்டு டூர் போனவங்களுக்கு எல்லாம் தெரியும், மக்காவில இருந்து பலஸ்தீன் போறதே 2 நாள் தூரம். இது ஒரு நைட்ல மக்காவில இருந்து பலஸ்தீன் இல்ல, பைத்துல் முகத்தஸ் இல்ல, வானத்துக்கு போய் முதல் வானம், 2வது வானம், 3வது வானம் எல்லாம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அனைத்து காட்சிகளும் பார்த்துட்டு வந்துட்டு இங்க சொன்னா இறை விசுவாசிகள் ரசூலுல்லாஹ் சொன்னா நம்புவார்கள். அல்லாஹ்வுடைய கராமத், அற்புதம், முக்ஸிசாத் இது நடந்தது, இது இறை விசுவாசிகள் நம்புவாங்க. ஆனா நமக்குன்னு ஒரு ஆளுங்க 2 பேர் வெளியே இருப்பாங்கல்ல, அந்த நபர்கள் பொதுவாகவே இஸ்லாம் என்று சொன்னாலே எங்கடா ஒரு தவறை கண்டுபிடிக்கலாம் என்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஷ்ரிக்குகளும் ரசூலுல்லாஹ்வுடைய பின்னாடி வலை போட்டு தேடிக்கொண்டிருந்த நேரம், இங்க ஏதோ தப்பா சொல்லிட மாட்டாரா, சிக்க வச்சிடலாமே, இந்த இஸ்லாத்துக்கு பின்னாடி நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்களே, இவர்கிட்ட இருந்து ஒரு தப்பு வராதா என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரம். அப்ப ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டாங்க. முடிச்சுட்டு வழக்கம் போல சஹாபாக்கள் சொல்றாங்க, மிகப்பெரிய ஒரு அற்புத நிகழ்வு நேற்றைய தின இரவு என்னுடைய வீட்டுல நடந்தது, இந்த மாதிரி நான் போனேன் வந்தேன், இந்த செய்தியெல்லாம் சொல்றாங்க. இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் நம்ம ஒரு 4 பேர் வருவாங்க, நமக்கு எங்கடா தப்பு இருக்கு நோட் பண்றதுக்குன்னே சுத்திட்டு இருக்காருங்க, அந்த கூட்டம் வருதுன்னு ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. அவங்க வர்றாங்க. என்ன முகமதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன முகமது, இன்னைக்கு என்ன சம்பவம் சொல்ல போறீங்க? ஜிப்ரீல் வர்றாங்களாமா, 600 ரெக்கையாமா, எப்படியாமா அப்படியாமா, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கிறாங்க. எப்படி இருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு? இத உண்மையிலேயே இத சொல்ற நேரத்தை யோசிச்சு பார்க்கணும்.
அவங்க எல்லாம் கேட்கக்கூடிய துணியே ஒரு விதமா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு அற்புதமான உங்களுக்கு கையில கிடைச்சிருக்கு சரக்கு போய். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இந்த செய்தி சொல்றாங்க, நான் இங்கிருந்து பைத்துல் முகத்தஸ் போனேன், அங்கிருந்து நான் வாகனத்துக்கு பயணிட்டேன், அந்தந்த சம்பவங்கள்லாம் பார்த்தேன்னு சொன்ன உடனே சொல்லவா வேணும், கிண்டல் கேலி நையாண்டி, குறிப்பாக யூதர்கள் நம்பவே இல்லை. அவங்க என்னங்க முகமது சுத்தத்துக்கு ஒரு அளவு இல்லையா இந்த துணியில பேசுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நான் போனது உண்மை, அல்லாஹ் மீது ஆணை என்று சொல்லி சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க. அடுத்து அங்கிருந்து ஒரு யூதன் கேட்கிறான், முகமது நீங்க சொர்க்கத்துக்கு போனீங்க, அதை பார்த்தீங்க, அதுல பார்த்தீங்க, சொர்க்க இதை பார்த்தீங்க, இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் தனியா வச்சிருவோம். நீங்க இங்க இருந்து மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் போனதில்லை, அது எங்களுக்கு தெரியும். மக்காவுக்குள்ளேயே தான் நீங்க இருந்தீங்க, பைத்துல் முகத்தஸ் போனதில்லை. பைத்துல் முகத்தஸ்ல அந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் எப்படி இருக்கும் அதை மட்டும் சொல்லுங்க, நாங்க நம்பிடுறோம். நீங்க இத்தனை சம்பவமும் சொல்ல வேண்டாம், அந்த பைத்துல் முகத்தஸுடைய கதவு செவுறு நிலவு எப்படி இருக்கும் அதை அந்த யூதன் பார்த்திருக்காரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பைத்துல் முகத்தஸ்ல இந்தந்த பூஜாக்களை போல இந்தந்த வடிவத்துல இந்தந்த கதவு இருக்கும், இந்தந்த விளக்கு இந்தந்த இடத்துல இருக்கும்னு சொல்லி சரியான அடையாளத்தை சொல்றாங்க. யூதர்களுக்கு ஒண்ணுமே பேச முடியல. உண்மையிலே சரியா தான் சொல்லியிருக்காரு, இவர்களை போனதில்லை பார்த்ததில்லை. இன்னைக்கு இருக்கும் வாட்ஸ்அப் செய்தியை கேட்டு இன்ஸ்டாகிராம் செய்தி பார்த்து சொல்ல முடியாது. அப்ப இதை புரிந்து யூதர்கள் உண்மையிலேயே இவர் போயிருக்காரு, ஓகே, அப்ப என்ன ஒரு டிராவல் பண்ணியிருக்காரு, ஓகே, அதுக்குள்ள வட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா என்ன ஒரு கேள்வி இருந்தது தெரியுங்களா, அங்க அந்த கேள்வியை தான் கவனிக்கணும். என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஓரளவுக்கு நீங்க போயிருக்கீங்க நம்புறோம், ஆனா இது எல்லாம் போயிட்டு மண்டைக்குள்ள இத்தனை டேட்டாஸையும் வச்சிருக்கிறீங்கல்ல, நீங்க ஆதமை பார்த்தீங்களா, ஆதமுடைய வரலாற்றை தெரிந்தீங்களாம், மூசாவை பார்த்தீர்களாம், அவருடைய தௌராத்தை தெரிந்தீர்களாம், ஈசாவை பார்த்தீர்களாம், அவருடைய இஞ்சிலை தெரிந்தீர்களாம், இத்தனை டேட்டாஸ்கள், இது இல்லாம சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகள், நரகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகள், இது எல்லாம் ஒரு டேட்டாஸா வச்சிருக்கிறீங்களே, இதை எப்படி நீங்க சொல்ல முடியும்? இந்த டேட்டாஸை நம்பவே முடியலையே. உண்மையிலேயே அந்த டேட்டாஸை இன்னைக்கு நம்பக்கூடிய விதத்துல அன்றைய யூதர்கள் கேலி செய்ததை இன்றைய யூதர்கள் ஒப்புக்கொள்ளக்கூட விதமாக அவர்கள் இந்த விஷயத்துல அல்லாஹ் ஏக்கம் பிடிக்க வச்சிருக்கிறான். அது எந்த சம்பவம்னா, சமீபத்தில் சீனா ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கிறான். இந்த இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போன்ற நாடுகள்லாம் போர்ல பிஸியா இருக்கிறாங்க. சீனா என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஸ்பேஸ்ல ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்கான். என்னன்னா, வரக்கூடிய ஜெனரேஷனை அப்படியே மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு, டோட்டலா மாறிடும். அதுதான் இன்னைக்கு இந்தியா உட்பட கேட்கிறாங்க. சீனா ஏதோ ஒரு பண்ணிருக்கான் ஸ்பேஸ்ல, SD-1 ராக்கெட் போய் நின்றுருக்கு, அந்த ராக்கெட் அங்க ஃபியூல் பண்ணிருக்கு, ஏதோ ஒரு சம்பவத்தை பண்றான், கொஞ்சம் கவனிச்சுங்க, அவங்க டீட்டெயில கொடுங்கன்னு சொல்லி ஈரான் அமெரிக்கா போற பேசுறதை விட இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எதை கேட்கிறாருன்னா, சீனா ஸ்பேஸ்ல எதுக்காக வேண்டி SD-1 நிறுத்தி ஃபியூல் போட்டுட்டு இருக்கிறாங்க, இதுல அமெரிக்கா விளக்கத்தை கேளுங்க, ரஷ்யா கேளுங்கன்னு சொல்லி எல்லா நாடுகளும் சீனாவின் மேல கழுகு பார்வையில் இருக்கிறாங்க. அந்த கழுகு பார்வைக்குண்டான காரணம் என்ன தெரியுங்களா? சீனாவுடைய வெளியுறவுத்துறை செய்தியாளர் சொல்றாரு, நாங்க இப்போ வருங்கால ஜெனரேஷன் அப்படியே மாத்த போறோம். என்ன செட்டப்? அதாவது இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் ஓடிட்டு இருக்குல்ல, ஏஐ டெக்னாலஜி, அதை என்ன பண்றான்னா, இந்த ஏஐ டெக்னாலஜியுடைய ஸ்டேஷன் இருக்கிற நிலையம், ரேடியோ நிலையம் ஒரு காலத்துல, அடுத்தது சாப்ட்வேர், இங்க பூனே, பாம்பே, பெங்களூரு இப்படி எல்லாம் இருந்தது. இங்க தானே அந்த ஸ்டேஷன் நிலையத்தை ஓபன் பண்ணாங்க. ஆனா சீனா என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஏஐ ஸ்டேஷனை நாங்க எங்க வைக்க போறோம்னா ஸ்பேஸ்ல நாங்க வைக்க போறோம், அதற்குண்டான முன்னேற்ற ஏற்பாடுகள் செஞ்சுட்டோம். வரக்கூடிய காலத்துல ஒரு 30 வருஷம் அவன் என்ன சொன்னா, ஜென் பீட்டா அடுத்த ஜெனரேஷன். இப்ப நம்முடைய ஜெனரேஷன் எதுன்னா ஜென்சின்னு சொல்றாங்கல்ல, நமக்கு முந்தைய ஜெனரேஷன் ஜென் ஆல்பா, இப்ப ஜென்சி நம்ம அதாவது 90களில் இளைஞர்களா இருந்தவங்க எல்லாம் ஜென்சி. இப்ப இந்த மாதிரி சின்ன பசங்கள் வரக்கூடிய நேரத்துல ஜென் பீட்டா, இன்னொரு 30 வருஷம் ஆகும். இந்த ஜென் பீட்டா இவங்கெல்லாம் வரக்கூடிய நேரத்துல எப்படி இருக்கும்னா, இந்த ஏஏ ஸ்டேஷன்ல சீனாவை நிறுவிட்டா மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கும். நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு காலத்துல இப்படி பேசுவோம், இப்படி மைக் இருக்கும், செல்போன்ல எடுக்கலாம், போட்டோ எடுக்கலாம், இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? இப்படி நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மாற்றத்தை உருவாக்குறாங்க. என்ன மாற்றம் தெரியுங்களா? ஏஐல அந்த ஸ்டேஷன் நிறுவிட்டா வரக்கூடிய பீட்டா ஜெனரேஷனுக்கு அவன் சொல்லக்கூடிய செய்தி
ஒரு டேட்டாவை நாம போடுறதுக்கு இன்னைக்கு ஒரு டேட்டா எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் தேவை. செல்போன், லேப்டாப், கம்ப்யூட்டர் இது போன்ற சிஸ்டத்துல போட்டு தான் அதை நம்ம இன்புட்டா போட்டு அவுட்புட்டா எடுக்கணும். அவன் என்ன சொல்றான்னா, இந்த சிஸ்டம் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. லேப்டாப் செலவு பண்ண வேண்டாம், செல்போனுக்கு செலவு பண்ண வேண்டாம், எதுக்குமே செலவு பண்ண வேண்டாம். டைரக்டா உனக்கு ஒரு டேட்டா வேணுமா உன்னுடைய மூளைக்கே கொண்டு வந்துடும். எப்படிங்க? மூளைக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு ஆபரேஷன் பண்ணணும். என்ன ஆபரேஷன்? உடலுக்குள்ள ஒரு சிப் ஒன்று வைக்கணும். அந்த ஸ்பேஸ்ல அவன் ஏஐ ஸ்டேஷனை நிறுவிட்டா அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணா ஒரு சிப்பை வச்சுட்டா எல்லாமே மூளைக்குள்ள நம்ம உட்கார்ந்து விரட்டி விரட்டி மண்டைகள் எல்லாம் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே மூளைக்குள்ள வந்துடும். கட 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 கடான்னு எல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வைக்கிறான்னு சொன்னா இது எதை உறுதிப்படுத்துது, உண்மைப்படுத்துதுன்னு சொன்னால் அன்றைக்கு கேள்விக்குறியாக இருந்தது. அன்றைய சமூக மக்களுக்கு, அன்றைய அறிஞர்களுக்கு இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன வச்சார்கள்? எதுக்காக ரசூலுல்லாஹ்வுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டது? எதுக்கு கோல்டன் சிப் வந்தது? எதுக்கு அந்த தங்கத்தை விட ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல வைக்கணும்? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஜென் பீட்டாவுடைய சமூகத்துக்கு கொடுத்த அந்த கோல்டன் சிப்பை, கோல்டன் வாய்ப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு டேட்டாஸ்களை மனநிலை வைக்கிறதுக்கு மைண்ட்ல வச்சு சொல்றாங்க. எல்லாத்தையும் அந்த மைண்ட்ல வைக்கிறது அல்லாஹ் அந்த அன்னைக்கே மிக பிரம்மாண்டமான ஒரு டேட்டாவை கொடுத்து அந்த கோல்டன் தகவலை உள்ள வச்சுட்டான். அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு என்னன்னா அந்த விண்வெளி பயணம் சீனாவுடைய இந்த ஆய்வின் அடிப்படையில ரசூலுல்லாஹ்வுக்கு வைத்த அந்த கோல்டன் தகடின் அடிப்படையில சீனா கண்டுபிடிச்ச ஏஐ தரவின் அடிப்படையில இன்னைக்கு இது அனைத்தும் உண்மை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இரவுல விண்வெளிக்கு போனார்கள், வானத்துக்கு போனார்கள், அங்க அனைத்தையும் பார்த்தார்கள். அங்க அமல் செய்யக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக மறைவான விஷயத்தை நம்பி நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு ஃபிர்தோஸ் என்ற ஆறுகள் உருவாகக்கூடிய ஃபால்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரெசார்ட், அதன் என்ற ரெசார்ட் இருக்கிறது. அந்த ரெசார்ட்ல காஃபூர் என்ற பானத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அந்த காஃபூர் என்ற பானத்தை குடும்பத்தோடு துர்ரியத்துக்கு குடும்பத்தோடு அருந்தக்கூடிய ஒரு பாக்கியம். இது அனைத்தும் உண்மை என்ற நிலவரத்தை இன்னைக்கு பார்க்கிறோம். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட உண்மைக்கும் உண்மையாக இருக்கக்கூடிய விஷயம் மூமின்களுக்கு, நமக்கு இந்த சீனா சொன்ன ஏஐ டேட்டா இதெல்லாம் வேண்டியதில்லை. சீனா சொல்றது நமக்கு ஒரு டேட்டா வாங்க, அவன் சொல்லுவான், ரஷ்யா சொல்லுவான், அவன் இதெல்லாம் டேட்டா இல்லை. அல்லாஹ் திருமறையில சொல்லிட்டான், மறைவான விஷயத்தை நீங்கள் நம்பி நன்மை செய்யறீங்களா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு அளப்பரிய பரிசு என்பதை சொல்லி காண்பிக்கின்றான். நாம குறிப்பாக இந்த அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் தரக்கூடிய இந்த அளப்பரிய பரிசை பெறக்கூடிய இடத்துல முஸ்லிம் சமூகம் மிக 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 கவனிக்கக்கூடிய, மிக விழிப்புடன் இருக்கக்கூடிய காரியம் எதுன்னு சொன்னால், நாம் செய்யக்கூடிய அமல்கள், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், நாம் செய்யக்கூடிய அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அனைத்து காரியங்களும் எப்படி இருக்க வேண்டும், யார் சொல்லி இருக்க வேண்டும், இந்த அமல்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், இதுல நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா திருமறையில பல இடங்கள்ல 1-2 வசனங்கள் இல்லை, அனைத்து வசனங்களையும் பார்க்கலாம், அனைத்து அத்தியாயங்களையும் பார்க்கலாம். என்னன்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் தான் அமல் செய்ய வேண்டும். அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், அதுக்குத்தான் தூதரை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அல்லாஹ் சொன்னதை செய்வதற்குத்தான் இத்தனை பிரம்மாண்டமான உலகத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத விஷயத்துல நாம் அமல் என்று சொன்னால், அமல் என்று செய்தால், அதை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று செய்தால் கை சேதப்பட்டு விடுவோம். நமக்கு ஒரு நினைப்பு வரலாங்க, முஸ்லிம்கள் தான் நம்ம எல்லாருமே முஸ்லிம்கள், நம்ம எல்லாருமே அமல்கள் ரசூலுல்லாஹ் சொன்னது தானே செய்வோம், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது தானே செய்வோம். குர்ஆன்லையும் ரசூலுல்லாஹ் சொல்லாதையும் அமல்கள் என்று சொல்றதுக்கு நாம் என்ன அந்த அளவுக்கு அறியா பிள்ளைகள்லாம் நினைக்கலாம். ஆனா உண்மையிலே யதார்த்தம் என்னன்னா, முஸ்லிம் சமூகம் இந்த அமல்கள் விஷயத்துல மிகப்பெரிய அறியா பிள்ளையாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அறியா பிள்ளை தெரியுங்களாங்க? இந்த ரமலானுடைய மாதம் இதுல நிறைய விஷயத்துல இருக்குங்க. இந்த அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்துல அதிகப்படியான அலட்சியம், அதை மட்டும் தனி தலைப்பா பேசணும். அதுல இன்னைக்கு ரமலானுடைய மாதத்துல நம்முடைய முஸ்லிம் சமூகம் எவ்வளவு அலட்சியம் காட்டுறதுன்னு பாக்கணும். நோன்பு வச்சிருப்போம், இதுல நோன்பு திறந்த உடனே என்ன சொல்லுவாங்க? நோன்பு திறந்த உடனே என்ன சொல்லுங்க? நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லணும் சொல்லுங்கம்மா?
அல்லாஹும்ம லகசம்து வபிக்க ஆமந்து வாயில 2 வடையம்து அது சொல்லணும்ல. அதான் நோன்பு தரக்கூடிய நேரத்துல சில பேர் நினைக்கலாம், என்னடா இது அல்லாஹும்ம லகசம்து வபிக்க ஆமந்து வாயில 2 வடையம்தா கலாய்க்கலாங்க. ஆனா இந்த அளவு கலாய்க்க கூடாதுன்னு நினைக்கலாம். ஏன்னா இபாதத்துன்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை இப்படி கலாய்க்க கூடாதுன்னு உண்மையிலே சொன்னா ஒரு இபாதத்தாக இருந்தால் கலாய்க்கவே கூடாது. அல்லாஹ் அக்பர் சொல்ல முடியுமாங்க? ரசூல்லா சொன்ன விஷயத்த கிண்டல் கேலி பண்ண முடியுமா? ஏன் இதை நம்ம வடையம்த்துன்னு சொல்றோம்? அல்லாஹும்ம லகசம்து வாயில வடையம்த்துன்னு ஏன் சொல்றோம்னா ரசூல்லா சொல்லல, அல்லாஹ் சொல்லல, குர்ஆன்ல இல்ல. இந்த அல்லாஹும்ம லகசம்துங்கிற அந்த வார்த்தை குர்ஆன்ல ஏதோ ஒரு பேஜ்ல காட்டுங்களேன். புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, இப்படி சஹீஹ் சித்தாங்கிற அந்த 6 கிதாபுகள் இருக்குல்ல, இதுல ஏதாவது ஒரு பக்கத்துல லகசம்து வடையம்த்து எடுத்து காமிக்கல, எங்கேயுமே இருக்காது. எங்கேயுமே இருக்கு. எங்க தெரியுங்களா இருக்கும்? இது எங்க இருந்து வந்ததுன்னா கேட்ட ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்க இருந்து வந்ததுன்னு சொன்னா இந்த வார மலர்லாம் வருது இல்லைங்க, மாத இதெல்லாம். இந்த தினத்தந்தி பேப்பர் வாங்கினா சிறுவர் மலர்னு போடுவாங்க. ஃபர்ஸ்ட் மங்கையர் மலர்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி வார மலர் மாத இதழ் மாதிரி அரபு நாட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு மாத இதழ் ரமலானுடைய ஸ்பெஷல் எடிஷனா போடுறாங்க. இந்த வார மலர்ல எல்லாம் கவிதை எழுதுனா பரிசு கொடுப்பாங்க, 500 1000. அது மாதிரி அங்க சில டாலர்கள் தீனார்கள் கொடுக்குறாங்க. அதுக்காக வேண்டி ஒரு கவிஞர் ரமலானை வரவேற்கக்கூடிய விதமா அல்லாஹும்ம லகசம்து வபிக்க ஆமந்து இந்த நோன்பை தெரிந்து அந்த நோன்புக்கு உண்டான தொடக்கக்கூடிய செய்திகளுக்கு ஒரு கவிதையை எழுதுறார். இந்த கவிதையை கொண்டு வந்து பள்ளிவாசல்ல நோன்பு தொடக்க விடாம அஜித் அப்படியே மேலேயே பார்த்துட்டு இருப்பாரு. தட்டு நிறைய வச்சிருக்கும். அஜித் பக்கத்துல சொல்லிட்டாங்க, பாங்கே சொல்லிட்டாங்க, மகரிப் தொழுகை முடிய போகுது, நீங்க அல்லாஹும்ம லகசம்து சொல்லணும். செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இது ஒரு இது இந்த அளவுக்கு இந்த கலாச்சாரம் போயிடுச்சுன்னா இது எங்க வார மலர்ல வந்த பத்திரிகை செய்தியை எடுத்துட்டு இபாதத்தின் அமல்னு சொன்னா எவ்வளவு கவனமா இருக்கணுங்க. அதுல நம்ம சின்ன வயசுல நம்முடைய வீட்டுல அத்தா சொல்லுவாங்க, டே நாளைக்கு நோன்பு. ஒவ்வொரு நாளும் 30 நாள்ல 30 நாள் டே நாளைக்கு நோன்பு, டே நாளைக்கு நோன்பு. நோன்புக்கு என்ன பண்ணணும்? சகல் செய்யணும். அடுத்து நவைத்து சௌமைதி நவைத்து தொவைத்து குளித்து முடிஞ்சு போச்சு கலைத்து. இதை சொல்லணும். இதை சொன்னாதான் நோம்பே சேரும். இந்த நவைத்து சௌமைது சொன்னாதான் நோம்பே சேரும். இல்லாத நோம்பு வைக்கல, விடிசகுது. விடிஞ்ச பிறகு ஒரு 4 இட்லிய வாயில போட்டுட்டு மறுபடியும் அந்த நவைத்து துவைத்து கலைத்து அது சொன்னாதான் நோன்பு. அப்ப இந்த அளவுக்கு இதெல்லாம் எங்க ஹதீஸ்ல இருக்காங்க? ரசூல்லா சொன்னாங்க இந்த நவைத்து சௌமைதி. இது இல்லாம பாருங்க இந்த இரவுல, இந்த ஒற்றைப்படை இரவுல நடக்கக்கூடிய அமல்களை பாருங்களேன். அது ஒத்த நாள் எடுத்துருவாங்க. ரசூல்லா என்ன சொல்றாங்க? ரசூல்லா ஒற்றைப்படை இரவுங்கிறது கடைசி 10 நாள்ல தேடிக்கிங்க. அல்லாஹ் நம்ம அதிகமா நன்மைகளை தேடணும்னு சொல்லி அதிகமா நின்று வணங்கணும்னு சொல்லி அல்லாஹ் ரசூல்லாவுக்கு அந்த செய்தியை மறக்கடிச்சுட்டான். ரசூல்லா இதையே சொல்றாங்க. ஏன் இத்தனை எல்லாம் சொன்ன ரசூல்லாவுக்கு டேட்டாஸ் எல்லாம் மண்டையில குத்தி திணிச்ச ரசூல்லாவுக்கு இது சொல்ல முடியாதா? அல்லாஹ் மூமின்கள் நிறைய நன்மைகளை பெறட்டும், நின்று அவங்களுடைய பிரார்த்தனைகள் ஒரு நாள் ஒரு விஷயத்தை மறந்திருப்பாங்க, அடுத்த நாள் சேர்த்து சொல்லட்டும். ஒரு துவா ஒரு நாள் மறந்திருப்பாங்க, அடுத்த நாள் சொல்லட்டும். இப்படி நன்மைகளை வாங்கி வழங்குவதற்காக கடைசி 10 நாள்ல லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள் என்று அல்லாஹ் ஒரு செட்டப்பை வச்சுட்டான். இதை என்ன பண்றாங்கன்னா 27 தான். அதுக்கு மேல 27 தான். அதுல என்ன பார்த்து அதுல ஒரு இபாதத்தை பார்த்து அல்லாஹ் அக்பர். என்னன்னா அங்க ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஓடும். தொழுகைங்கிற பேர்ல வந்தே பாரத் ஓடும். புல்லட் இன்ஜின்ல போயிட்டு இருக்கும். என்ன ஓதவா கேட்கறாங்க, மைக்ல கேட்டா தெரியும். என்னங்க எவ்வளவு அழகான இபாதத்தை ரசூல்லா சொல்றாங்க. தொழுகை என்பது எப்படி அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் என்னன்னா குர்ஆனுடைய கிராத்தை அழகாக நம்ம ஓதுவது, அழகாக சொல்வது. இங்க எக்ஸ்பிரஸ் பண்ண என்ன இது ஒரு 27. இதுல 12 மணி ஆனா லைட் ஆஃப் பண்ணி ஒரு தொழுகை, இருட்டு வேலை தொழுகை. அது எதுக்காக அந்த இருட்டு தொழுகைன்னு தெரியாது. இன்னைக்கு வரை பள்ளிவாசல்ல 27 போனா லைட் ஆஃப் பண்ணிடணும். நமக்கெல்லாம் பயமாயிரும். கொஞ்சம் ஒரு மாதிரி செல்போன் எல்லாம் கொண்டு போனவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு. என்னடா இது கடகடகடான்னு லைட் ஆஃப் பண்ணியாச்சு. அல்லாஹ் அக்பர். இது மாதிரி அமல்கள் செய்தால், இல்லாத விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத விஷயத்தை அமல்கள் செய்தால் அது என்ற சொர்க்கம் இல்லை. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார்.
அமல்கள் விஷயத்துல மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விடுகின்றார்களோ, மன் அமில லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், அமல்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அது ரத்து செய்யப்படும், அது அமலே ஆகாது. ரத்து செஞ்சா பரவாயில்லை, நீ யார் என்னுடைய மார்க்கத்துல மூக்கத்தை நுழைக்கிறதுக்கு? அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, ரத்தோடு மட்டுமில்ல, நீங்க இந்த மார்க்கத்தை பெரட்ட நினைத்தால், திணைக்க நினைத்தால், அன்றைக்கு யூதர்களையும் நசாராக்களும் எந்த காரியத்தை செய்ததற்காக அவர்களை சபித்தோமே அதே போல நரகம்தான். யூத நசாராக்கள் அல்லாஹ் எதுக்குங்க சபிச்சான்? அல்லாஹ் வேதத்துல சொன்ன விஷயத்தை இவங்களுடைய ஸ்டைலுக்கு மாத்திட்டாங்க. அந்த விஷயத்தை இங்க செஞ்சா ரத்து மட்டுமல்ல, நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அமல்கள் விஷயத்துல மிக 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 கவனமாக, அலட்சியம் இல்லாமல் அதிகமாக இந்த அமல்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை அமலாக செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்று, அமல்களும் அளப்பெரிய நன்மைகளும் மகத்தான அதுன் என்ற அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ரெசோர்ட்ல நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் நம்முடைய சந்ததிகளும் ஒன்றாக இருந்து காஃபூர் என்ற பானத்தை அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக என்ற பிரார்த்தனையோடு, லைலத்துல் கத்ர் என்ற இந்த மகத்தான இரவுல மார்க்க சிந்தனையை கேட்டு அறிந்த நாம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.